நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராணி, என்னால உறுதியா சொல்ல முடியும், கண்டிப்பா நீங்களும் அவனும் அங்க சந்திச்சப்போ அந்த இடத்துல எந்த பாம்புகளுமே இல்ல. ஆனா அவனோட கலை மூலமா உங்க கண்களுக்கு பாம்புகளை காட்டியிருக்கான். அதை பார்த்து நீங்களும் பயந்திருக்கீங்க. மகாராணி, அவன் இங்க எப்படிப்பட்ட ஒரு பிரம்ம வலைய விரிச்சிருக்கான்னா, அன்னைக்கு அவன் தான் உங்களோட உயிரை காப்பாத்திருக்கிறதா நீங்க நினைச்சிட்டீங்க. மகாராணி, எனக்கு துளி அளவு கூட சந்தேகமே இருந்ததே இல்ல அவன் இப்படி நான் மதிக்கிற மகாராஜாவை கடத்திட்டு போவான்னு. மகாராஜாவை மறைய வச்சிருவான்னு நினைக்கல. ஆனா மகாராஜாவை கடத்திக்கிட்டு போய் அந்த பழியையும் எங்க 2 பேர் மேலையும் போட்டுட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், விஜயநகரத்தின் மானம், மரியாதை மற்றும் கௌரவத்தை காக்கிற பொறுப்பு எங்களுடையதுன்னு தெரியும். நாங்க இருக்கிற வரைக்கும் அவனுடைய திட்டம் வெற்றி அடையாதுன்னு அவனுக்கு தெரியும். நீங்களே யோசிச்சு பாருங்க மகாராணி, நம்மளுடைய மகாராஜா அவருடைய தொலைநோக்கு பார்வை மற்றும் ஞானத்துக்காக அறியப்படுறவரு. விஜயநகரத்தின் ராஜ்யத்தை, விஜயநகரத்தின் சிம்மாசனத்தை வெங்கடு சுவாமி மாதிரியான ஒரு மாயஜாலக்காரன் கையில அவர் எப்படி ஒப்படைப்பாரு மகாராணி? மகாராஜா அரசவையில என்னை பத்தி சொன்ன அந்த எல்லா விஷயத்தையும் உண்மையிலேயே மகாராஜா அங்க அவருடைய மனசுல இருந்து சொல்லிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மற்றும் ராஜகுரு யார தன்னை அவருடைய அப்பா மாதிரி நினைக்கிறாரோ, ஒருவேளை மகாராஜா அவருடைய அடுத்த வாரிசா வேற யாரையாவது நியமிக்கணும்னு உண்மையாவே நினைச்சிருந்தாருனா அத குரு கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு, வெங்கடு சுவாமி மாதிரியான மாயஜாலக்காரனுக்கு. ஆமா மகாராணி. ஆனா மகாராஜாவும் அவர்கிட்ட என்ன சொல்லிருக்காங்களோ அதை தான் சொல்லிருக்காரு. ஏன்னா மகாராஜாவும் வெங்கடு சுவாமியோட வசியத்துக்கு கட்டுப்பட்டு இருந்திருக்காரு. மகாராணி, நான் கையெடுத்து கும்பிட்டு உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒருவேளை என்னால மட்டும் அதை பண்ண முடியலன்னா நாளைய சூரிய உதயத்தை நான் பார்க்க மாட்டேன். நீங்க என் தலைய என் உடலை விட்டு விலக்க கட்டளையிட்டுலாம். நான் என் கண்ணு முன்னாடியே நீங்க 2 பேரும் மகாராஜாவை கடத்திட்டு போறத பார்த்தேன். அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வழங்குவேன்னு உங்களால எப்படி யோசிக்க முடியுது? உங்க 2 பேருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கணும். நான் உங்க 2 பேருக்கும் அதை வாங்கி தந்தே தீருவேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்னு இந்த ஜென்மத்துல என்ன இப்படி பழி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? உங்களாலதான் நான் இப்ப இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கு. அடடா, திருட மாட்டினதும் காவலனை திட்டுறதா? அட, நீங்க தானே அது அந்த வெங்கடு சுவாமியை பெரிய நண்பன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது? நீங்க என்ன திருடனா சொன்னீங்க? அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? மொத்த விஜயநகரமும் இப்போ உங்களை கடத்தல்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. உங்களை மட்டும் என்ன தெய்வம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? உங்களுக்கு ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? இந்த மொத்த விஜயநகரமும் உங்களையும் கடத்தல்காரன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஞாபகம் இருக்கட்டும், மகாராணி மட்டும் எனக்கு மரண தண்டனை வழங்கினாங்கன்னா செத்ததுக்கு அப்புறம் நான் பேயா வந்து உங்களை பழி வாங்குவேன். பழி வாங்குவீங்களா? இப்ப மட்டும் எந்த பேய்க்கு நீங்க குறைச்சலா இருக்கீங்க? இப்பவும் பேய் மாதிரி தான் இருக்கீங்க. இப்ப என்ன நீங்க பேய் நான் சொன்னீங்க? உங்களை நான் விட மாட்டேன். என்ன பண்ணுவீங்க பூத பயலே? பூதம் இங்கெல்லாம் இல்ல, பூதம் அங்க இருக்கு. எங்க? குருவே, இப்ப நான் உங்களை பேயாக்காம விட மாட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? மகாராணி என்ன காப்பாத்துங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராணி என்ன காப்பாத்துங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு ஏதோ ஆயிருச்சு. நிக்க போறீங்களா இல்லையா? ஐயோ, என்ன காப்பாத்துங்க. மகாராணி சின்னாதேவி, ஏதாவது பண்ணுங்க. ஐயோ ஆண்டவா. மகாராணி என்ன காப்பாத்துங்க. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல ஏதோ ஒரு பேய் புகுந்துருச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன கொல்லணுங்கிற ஏதோ ஒரு பேய் புகுந்துருச்சு. என்ன காப்பாத்துங்க. வேண்டாம். இல்ல வேண்டாம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இல்ல குருவே. நீங்க என்ன கொன்னுட்டீங்கல்ல, இப்ப கண்டிப்பா நான் பேயா மாறி உங்களை பழி வாங்க வருவேன். அம்மா
வீரர்களே, குருவே குருவே, குருவே பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சுய நினைவுல தான் இருக்கீங்களா? நீங்க எங்க கண் முன்னாடியே தான் குருஜியை கொன்னீங்க. குருவே, நீங்க உயிரோட இருக்கீங்க? என்ன விளையாட்டு இது? மன்னிச்சிடுங்க பெரிய மகாராணி, இது விளையாட்டு இல்ல. இது உங்க 2 பேருக்கும் நாங்க காட்ட விரும்பின ஒரு உதாரணம் தான். அதாவது நம்ம கண்ணால பாக்குற எல்லாமே எப்பவும் முழுமையான உண்மையா இருக்காதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். நீங்க குருவோட கழுத்துல பார்த்த அந்த ரத்தம் நிஜத்துல என்னோட விரல்ல இருந்த ரத்தம். என்னோட விரல்ல தான் அது வந்துகிட்டு இருக்கு. குருவோட கழுத்துல நான் தாக்குறத பார்த்தது என்னவோ உண்மைதான் மகாராணி. ஆனா அந்த வாளின் கூர்மை என்னோட விரலை தான் ரத்தம் சிந்த வச்சுது. யோசிச்சு பாருங்க மகாராணி, எந்த ஒரு பிரம்மையும் இல்லாத போதே உங்க கண்களால உங்களை ஏமாத்த முடியும்னா, ஒருத்தவங்க உங்க முன்னாடி ஒரு பிரம்மையின் வலையை விரிக்கும் போது, உங்களை அவங்களுடைய வசிய கலை மூலமா வசியப்படுத்தி இருக்கும் போது, உங்களுடைய கண்களை பிரம்மைன்ற வலையில சிக்க வச்சு உண்மை இல்லாத ஒரு விஷயத்த உங்களுக்கு உண்மையா காட்டும் போது, அப்பவும் உங்களுக்கு அந்த உண்மை மேல நம்பிக்கை வராதா? கண்டிப்பா ஏற்படும்ல. ஏன்னா அப்ப நீங்க என்ன பாத்தீங்களோ அது உங்களுடைய கண்களால தான் பாத்தீங்கன்னு உங்களுக்கு தோணும். சரியா அதே மாதிரி தான் வெங்கடு சுவாமி அவனுடைய வசிய கலையால உங்க 2 பேரையும் கட்டுப்படுத்தி உங்க 2 பேருக்கு முன்னாடி ஒரு பிரம்மையான காட்சியை காட்டியிருக்கான். ஆமா மகாராணி. அதாவது நானும் குருவும் மகாராஜாவை கடத்தி எங்க கூட நாங்க கூட்டிட்டு போற மாதிரி. நீங்க 2 பேருமே அந்த காட்சியை நம்பிட்டீங்க. நன்றி மகாராணி. 3 மணி நேரம், வெறும் 3 மணி நேரம் மட்டும்தான் உங்க 2 பேருக்கும் நான் வழங்குறேன். அந்த 3வது மணி நேரம் முடியறதுக்குள்ள மகாராஜாவை பத்தி உங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியலனா, நீங்க குற்றமற்றவர்னு நிரூபிக்க முடியலனா, 4வது மணி நேரம் ஆரம்பிச்ச உடனே நான் உங்க இருவருக்கும் மரண தண்டனையை வழங்கிடுவேன். ஏத்துக்கிற மகாராணி, அத நான் ஏத்துக்கிறேன். அட, அப்படி எப்படி ஏத்துப்பீங்க? முதல்ல நல்லா யோசிங்க, அதுக்கப்புறமா ஏத்துக்கோங்க. ஐயோ குருவே, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பேயா மாறதுக்கு இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்கு. இப்ப என் திட்டத்தை கவனமா கேளுங்க. ஏன்னா இந்த திட்டம் வெற்றி அடையணும்னா உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் இதுல இருக்கணும். சொல்லுங்க. ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன உங்க திட்டம் இப்படி முட்டாள்தனமா இருக்கு? ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இது எப்படி சாத்தியமாகும்? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வெங்கடுசாமி உங்களோட இந்த வலையில மாட்டுவார்னு எனக்கு தோணல. மகாராணி, குருவே, வெங்கடு சுவாமியுடைய கண்கள் பாதுகாப்பா இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய வசிய சக்தி வேலை செய்யும். அவனுடைய மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய ஆயுதம் அவனுடைய கண்கள் தான். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவனுடைய கண்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்குன்னு அவனுக்கு தோணுச்சுனா, அப்புறம் நான் இப்ப என்ன சொன்னேனோ அதேதான் அவனும் பண்ணுவான். என் மேல நம்பிக்கை வைங்க மகாராணி. நான் மகாராஜாவையும் தேடி கண்டுபிடிப்பேன் மற்றும் விஜயநகரத்தையும் அந்த பேராசை கொண்டவன் வெங்கடு சுவாமி கிட்ட இருந்தும் நான் காப்பாத்துவேன். இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் கொஞ்சம் உண்மையை சொல்றாரு, உண்மையை சொல்லாமலும் இருக்காரு. ஏதோ ஏடா கூடமா நடக்காம இருந்தா சரி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த வீரர்களை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா இவங்க மகாராணியுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான வீரர்கள். அவங்க சொன்ன இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க கட்டளையை கேட்டு உங்க தலையை கூட உடம்புல இருந்து பிரிச்சிடுவாங்க.
பொய்யா போய் எழுப்பு. புது மகாராஜா வாழ்க. மகாராஜா மகாராஜா, சூரியன் உதிச்சிருச்சு. விடிஞ்ச உடனே உங்களை எழுப்பணும்னு சொல்லிருந்தீங்க இல்லையா? வாய மூடு. வெங்கடு தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, இந்த நட்ட நடுராத்திரி இருட்டுல உனக்கு சூரியன் எங்க இருந்து தெரிஞ்சது? என்ன சொல்றீங்க மகாராஜா? இருட்டு எங்க இருக்கு? கொஞ்சம் நல்லா பாருங்க. சூரியன் இப்போ உதிச்சிருச்சு. உன்னோட மூளை மழுங்கி போச்சுன்னு நினைக்கிற மழுங்கி போச்சு. இங்க எவ்வளவு இருட்டா இருக்கு, ஆனா உன் கண்ணுக்கு மட்டும் சூரியன் தெரியுதா? வெங்கடு உன்னை எலியா மாத்திருவான். எலியா? ஐயோ, எதுக்காக அடிக்கிறீங்க? ஐயோ, அடிக்கலாம் இல்ல, இவன் உங்க வலையில மாட்ட போறது இல்லைன்னு சொல்ல வந்தேன். குருவே, இப்போதைக்கு ஒரு வலையை தான் வீசியிருக்கேன். இப்ப அடுத்ததை வீச விடுங்க. அப்ப வீசுங்க. போங்க. மகாராஜா வாழ்க. காலை வணக்கம் மகாராஜா. நீங்க வந்து சும்மா நின்னுகிட்டு இருக்க. நீங்க வந்த உடனே அரசவைக்கான நேரம் ஆயிடுச்சுன்னு மகாராஜா கிட்ட சொல்லி இருக்கணும்ல. அவர் இந்நேரத்துக்கு தயாரா இருக்கணும்ல. வெங்கடு உங்க ரெண்டு பேரையும் எச்சரிக்கிறான். தேவையில்லாம இந்த மாதிரி என்கிட்ட வந்து உளராதீங்க. இங்க எவ்வளவு இருட்டா இருக்கு, எனக்கு உங்க முகம் கூட சரியா தெரிய மாட்டேங்குது. ஆனா நீங்க என்னன்னா அதுக்குள்ள சூரியன் உதிச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஜன்னலுக்கு வெளியே அங்க இருட்டு சூழ்ந்திருக்கு, ஆனா உங்களுக்கு சூரிய ஒளி தெரியுதா? நீங்க என்ன சொல்றீங்க மகாராஜா? உங்க உடல்நிலை நல்லதானே இருக்கு. சூரியன் அதோட மொத்த ஒளியையும் தந்துகிட்டு இருக்கு. வெயில் எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 2 நிமிஷம் வெளியில நிக்கிறது கூட சாத்தியமே இல்ல. ஆனா நீங்க என்னடானா உங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. ஒருவேளை உங்க கண்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா மகாராஜா? வாய மூட. என்னுடைய கண்கள் முற்றிலும் சரியாதான் இருக்கு. மகாராஜா, இப்ப நீங்களே பாருங்க. நான் மட்டும் இல்ல, இவனும் அதையே தான் சொல்றான். சூரியன் உதிச்சிருச்சு மகாராஜா. இந்த வெங்கடோட 2 பேரும் விளையாடாதீங்க சொல்லிட்டேன். அப்படி ஒருவேளை சூரியன் உதிச்சிருந்தா இந்நேரம் பறவைகள் எல்லாம் கத்தி இருக்கும்ல. ஆனா இங்க எந்த ஒரு பறவையும் கத்துற சத்தம் கேட்கலையே. பறவைகள்லாம் கத்திக்கிட்டு இருக்க மகாராஜா. நீங்க கொஞ்சம் ஜன்னலுக்கு பக்கத்துல வந்து பாருங்க. அங்க உங்களுக்கு பறவைகளுடைய சத்தம் இன்னும் நல்லா கேட்கும். இது காகத்தோட சத்தம். ஏன் மத்த எந்த பறவைகளும் சத்தம் போட மாட்டேங்குது? நான் உங்களுக்கு அதை தான் தெரிவிக்க வந்த மகாராஜா. இன்னைக்கு அரசவையில இந்த விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அதாவது விஜயநகரத்துல காகங்களின் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. மத்த பறவைகள் எல்லாம் விஜயநகரத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்க மகாராஜா. இப்ப நீங்க கொஞ்சம் சீக்கிரம் தயாராயிடுங்க, அரசவைக்கான நேரம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, என்ன கோவப்படுத்தாதீங்க. நீங்க 2 பேரும் சொல்றதாலலாம் இப்ப சூரியன் உதிச்சிருச்சு, ராத்திரி முடிஞ்சிருச்சுன்னு இந்த வெங்கடு நம்ப மாட்டான். ஏன்னா இந்த இரவு இன்னும் இருளால சூழப்பட்டிருக்கின்றத இந்த வெங்கடுவால பார்க்க முடியுது. அந்த இருள் எப்பவோ போயிடுச்சு மகாராஜா. சூரியன் இப்ப அதோட ஒளிய பரப்பிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. அட எந்திரி எந்திரி. இங்க உட்காந்து தூங்குறதுக்கு தான் வந்தியான்னு? போங்க, இப்ப உங்களோட நேரம். போங்க போங்க. காலை வணக்கம் மகாராஜா. என்ன நீங்களுமா? அட காலை வணக்கம் இல்ல, நள்ளிரவன் சொல்லுங்க. என்ன உங்களுக்கு கண்ணு தெரியல அண்ணன்? இன்னும் இருள் சூழ்ந்து தானே இருக்க. இல்ல மகாராஜா, வெளியே நல்ல வெயில் அடிக்குது. மன்னிச்சிடுங்க மகாராஜா. ஆனா என்னோட தாத்தாவுக்கு கூட இப்படி பகல்ல ராத்திரி மாதிரி இரவு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவருடைய கண்கள்ல போற வளர்ந்து இருந்தது. அப்படின்னா உங்களுடைய கண்கள்லயும்
வெங்கடோட கண்களுக்கு இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு? அப்படி எல்லாருக்கும் சூரியனோட ஒளி தெரியுதுன்னா இந்த வெங்கடுக்கு மட்டும் ஏன் எல்லாமே இருட்டா தெரியுது? இப்போ வெங்கடு உங்க எல்லாருக்கும் கட்டளை ஏற்றான். நீங்க எல்லாரும் இப்பவே இந்த நொடியை இங்க இருந்து போயிருங்க. உத்தரவு மகாராஜா. குருவி, என்னாச்சு? ஐயோ போதும் நிறுத்துங்க. எவ்வளவுதான் நீங்க காக்கான்னு கத்திக்கிட்டு இருப்பீங்க? கா 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 கான்னு. ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, காக்கான்னு கத்துறத நான் நிறுத்திட்டேன்னா ஏன் காக்காவோட சத்தம் நின்றுச்சுன்னு அவனுக்கு சந்தேகம் வந்துடும்ல. குருவி, கொஞ்சமாவது புத்தியை பயன்படுத்துங்களே. காக்கா பறந்தும் போகலாம் இல்லையா? அப்ப வாங்க, நம்ம திட்டத்தோட அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கணும். வாங்க. சரி போலாம். இப்ப உங்க இருவருடைய முறை. அவனுடைய மனசுக்குள்ள அவனுடைய கண்கள்ல ஏதோ பிரச்சனை வந்திருக்குன்னு நான் ஒரு சந்தேகத்தை விதைச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்போ அந்த விதைக்கு நீங்க 2 பேரும் தான் உரம் போட்டு தண்ணீர் ஊத்தணும் மகாராணி. போங்க. காலை வணக்கம் வெங்கடுசாமி அவர்களே. இப்ப நீங்க விஜயநகரத்தின் தற்காலிக மகாராஜா. நீங்களே அரசவைக்கு தாமதமா வந்தீங்கன்னா மத்த அரசவை உறுப்பினர்களுக்கும் இதே கெட்ட பழக்கம் வந்துரும். வெங்கடு உங்க 2 பேர்கிட்டயும் வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் இங்க வாங்க. கண்டிப்பா. நீங்க சொல்றபடி பார்த்தா வெளியில பயங்கரமான வெயில் அடிக்குது. சூரியன் உச்சிக்கு வந்துருச்சு. அப்போ வெங்கடு உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, ஒருவேளை சூரியன் நிஜமாவே உதிச்சிருந்தா வெளியே பயங்கரமான வெயிலும் அடிக்குதுன்னா, அதோ அங்க இருக்கிற தீப்பந்தம் இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்ன தீப்பந்தம்? என்ன எரியுது? எங்களுக்கு எந்த தீப்பந்தமும் தெரியலையே. சின்ன மகாராணி, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? அதோ இருக்கே. தீப்பந்தமா? தீப்பந்தமா? இல்ல எனக்கும் எந்த ஒரு தீப்பந்தமும் தெரியல. எனக்கு வெறும் பலகாரம் தான் தெரியும். சமைக்கிற பலகாரம். சின்ன மகாராணி. மகாராணி வாழ்க. மகாராணி, நான் மகாராஜாவை எழுப்பி விட வந்திருந்தேன். ஆனா இன்னமும் இவருக்கு ராத்திரியின் இருள் தான் தெரியுதுன்னு இவரு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உங்க கண்கள் சரியா தானே இருக்கு? ஒருவேளை உங்களோட கண்கள்ல ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சா என்ன? இல்ல மகாராணி, வெங்கடு உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, என்னுடைய கண்கள் நல்லாதான் இருக்கு. மகாராஜா, நான் வேணா ராஜ வைத்தியரை வர சொல்லட்டுமா? அவர் வேணா இங்க வந்து உங்க கண்களை சோதிச்சு பார்க்கட்டும். அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. என் கண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லதா இருக்க. நான் சும்மா உங்க எல்லார்கிட்டயும் விளையாடிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இப்போ விடிஞ்சிருச்சுன்னு வெங்கடுவுக்கு நல்லா தெரியும். பறவைகளும் கத்திக்கிட்டு தான் இருக்கு. இப்ப இவன் என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான்? அரசவைக்கு போக இந்த வெங்கடு தயாராகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. வெங்கடு இப்பவே இந்த நொடியே போக தயாரா தான் இருக்கான். அவன் இப்ப அரசவைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கானே, இப்ப என்ன பண்றது? ஆமா குருவே, இப்ப அரசவையில வீரர்கள் இருப்பாங்க. இப்ப அவங்க ரோந்து வந்துட்டு இருப்பாங்க. அங்க போனா வெங்கடுசாமிக்கு இன்னும் விடியல, இன்னும் ராத்திரி தான் இருக்குன்னு அவருக்கு தெரிய வந்துருமே. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு விதிகள் படி அரசவை எப்பவுமே இருட்டா இருக்காது. இப்ப மட்டும் அவன் அரசவைக்கு போயிட்டான்னா அவனோட பார்வை நல்லதா இருக்குன்னு அவனுக்கு தெரிய வந்துரும். குருவே, கொஞ்ச நேரம் வெங்கடுவ அரசவைக்கு போக விடாம தடுத்தாகணும். அப்ப போய் தடுங்க. ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. சொல்லுங்க. மற்றும் அரசவைய நம்ம மகாராஜாவுடைய அறையில ஏற்பாடு பண்ணணும். இது எப்படி சாத்தியமாகும்? அதுக்கான தீர்வு என்கிட்ட இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. இல்ல ஆ இல்ல ஆ
என் கூட வா. இது என்ன? இது என்னோட பக்தியின் அர்ப்பணிப்பு மகாராஜா. நான் உங்களை வரவேற்கிறேன் மகாராஜா. யார் இது? நீங்க யாருன்னு கேட்டீங்க, எனக்கு அப்படியே வாயடைச்சு போயிடுச்சு. நான் தான் உங்களோட சேவகி, உங்க தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ராஜ நடன பெண் மட்டக் பாலா, என் அன்பு மகாராஜா, உங்களை வரவேற்கிறதுக்காக நடனம் ஆடிக்கிட்டு உங்களை இங்கிருந்து அரசவை வரைக்கும் கூட்டிட்டு போக விரும்புறேன். நீங்க எனக்கு அனுமதி வழங்குனீங்கன்னா நான்... சரி போங்க. அடடா, வாங்களே. வாங்க 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 வாங்க. அரசவைக்கு வந்தாச்சு. அரசவை வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மட்டக் பாலா உங்களை தேடி வருவேன். புரிஞ்சதில்ல? விஜயநகரத்தின் தற்காலிக மகாராஜா வெங்கடு சுவாமி அவர்கள். பராக் பராக் பராக். வெங்கடு சுவாமி அவர்கள் வாழ்க. வெங்கடு சுவாமி அவர்கள் வாழ்க. வெங்கடு சுவாமி அவர்கள் வாழ்க. வெங்கு, இப்ப உன்னை எப்படி வலையில விழ வைக்கிறோன்னு பாரு. இப்ப உன்னை தள்ளிவிட போற பள்ளத்திலிருந்து உன்னால எழுந்து கூட நிக்க முடியாத துஷ்டனே, என் மத்துக்காரனே. வெங்கடு தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, அரசவை எதுக்காக இவ்வளவு இருட்டா இருக்க? நீங்க என்ன சொல்றீங்க? அரசபை அளவுக்கு அதிகமான வெளிச்சத்தால நிறைஞ்சிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் வெறும் இருட்டு தான் தெரியுதா? மன்னிச்சிடுங்க மகாராஜா, எந்த இடத்துல வெளிச்சம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துலயும் உங்களுக்கு இருட்டு தான் தெரியுதுன்னா அப்ப கண்டிப்பா உங்களுடைய கண்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அநேகமா உங்களுடைய பார்வை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிதான் எங்க தாத்தாவுக்கும் நடந்தது மகாராஜா. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பாவம் அவரு முழுமையா அவருடைய பார்வையை இழந்துட்டாரு. அப்படியா? பார்வை இழந்துட்டேனா? பாத்து இழந்திருக்க. வெங்கடு உங்க எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்புறது என்னன்னா, உண்மையிலேயே வெங்கடுவுக்கு வெளிச்சம் ரொம்ப கம்மியா தான் தெரியுது. என் கண்களுக்கு முன்னாடி இருள் சூழ்ந்திருக்கு. நான் இப்பவே இந்த நொடியே ராஜ வைத்தியரை வர சொல்றேன். நீங்க சீக்கிரம் போய் ராஜ வைத்தியரை கூட்டிட்டு வாங்க. கட்டளைப்படியே மகாராணி. வைத்தியரே, என்னுடைய கண்களை எப்படியாவது சரி பண்ணுங்க. வெங்கடு நீங்க எதிர்பார்க்கிற செல்வத்தை தருவான். வெங்குடு சுவாமி அவர்களே, உங்களுடைய கண்களுக்கு வந்திருக்க நோய்க்கு என்கிட்ட எந்த மருந்தும் கிடையாது. ஏன்னா என்னோட கண்கள்லயும் ஒரு முறை இதே மாதிரி பிரச்சனை தான் வந்தது. அப்ப நான் என்னோட சிகிச்சைக்காக வேற ஒரு நபர்கிட்ட போய் பார்த்தேன். அந்த நபர்கிட்ட ஒரு சிறந்த மூலிகை ஞானம் இருக்கு. அது கண் நோய்களை சீக்கிரமே குணப்படுத்திடும். கண் பிரச்சனைகளை பத்தி அவருக்கு நிறைய ஞானம் இருக்கு. அவர் யாருன்னு வெங்கடு தெரிஞ்சுக்க விரும்புறான். அவரை இந்த நொடியே
அரசவைக்கு நீங்க கூட்டிட்டு வாங்க. ஆனா அதுக்கு சாத்தியம் இல்ல. என்ன சாத்தியம் இல்லையா? ஏன் சாத்தியம் இல்ல? இப்பவே கூப்பிடுங்க. இந்த வெங்கடோட பார்வை மொத்தமா போனதுக்கு அப்புறம் அவரை நீங்க கூப்பிட போறீங்களா என்ன? விஷயம் அது இல்ல வெங்கடு சுவாமி அவர்களே. ராஜ வைத்தியரின் கண்களுக்கு யாரு சிகிச்சை பார்த்தாரோ அவரை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த வைத்தியர் வேற யாரும் கிடையாது, என்னுடைய கணவர் மற்றும் விஜய நகரத்தின் மகாராஜாவை கடத்தின நபர் தான் அந்த நபர். அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணர். பண்டிதர் ராமகிருஷ்ணரா? இல்ல இல்ல மகாராணி, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரை உடனே சிறைச்சாலையில இருந்து கூட்டிட்டு வர சொல்லுங்க. இந்த வெங்கடு அவன் பார்வையை இழக்க விரும்பல. வெங்கடுவோட கண்களின் ஜோதியை எப்படியாவது காப்பாத்துங்க. வெங்கடு கட்டளை இடுறான். பண்டிதர் ராமகிருஷ்ணரை சிறைச்சாலையில இருந்து உடனே இங்க கூட்டிட்டு வாங்க. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க காணாம போனாரு? சும்மா சொல்லிட்டு தெரியவாரு, பிரச்சனை தோன்றினால் ராமா தோன்றிடுவான்னு, பிரச்சனை தோன்றினால் ராமா தோன்றிடுவான்னு. ஆனா இப்ப என்னடா பிரச்சனை வந்த உடனே காணாம போயிட்டாரு. எந்த ஒரு காரியத்தையுமே சரியா பண்ண இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தெரியவே மாட்டேங்குது. ஐயோ ஆண்டவா, திரும்ப திரும்ப உடைஞ்சு போறதுக்காகத்தான் எனக்கு இந்த முதுக கொடுத்திருக்கீங்களா என்ன? ஐயோ, என் முதுகு திரும்ப உடைஞ்சிருச்சு. அட, எந்த கழுத முட்டாள் உதவாக்கற வாழைப்பழ தோலை இந்த இடத்துல போட்டது? ஐயோ, எழுந்திருங்க எழுந்திருங்க குருவே, எழுந்திருங்க எழுந்திருங்க. ஒரு நிமிஷம். ஐயோ, மன்னிச்சிடுங்க, அந்த வாழைப்பழ தோலை தூக்கி போட்டது நான் தான். இந்த தோலை நீங்களா தூக்கி போட்டீங்க? ஐயோ, பண்டிதர் ராமகிருஷ்ணரே வாழைப்பழ தோலை தூக்கி போடுற இடமா இது? இப்ப பாருங்க, வழுக்கி விழுந்துட்டேன். சரி வாங்க, வெங்கடசுவாமி போய் பார்க்கலாம் வாங்க. ஐயோ குருவே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. மறந்துட்டீங்களா, அவனுடைய பார்வைப்படி நாம இன்னும் சிறைச்சாலையில தான் இருக்கோம். அங்க இருந்து வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா? இத நான் யோசிக்கவே இல்லையே. நீங்க சொல்றது சரிதான். அப்ப நானும் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துடுறேன். ஏன்னா உங்களால என்னோட முதுகு உடைஞ்சு போச்சு. வாழைப்பழம் எங்க? இந்தாங்க. போங்க, உட்காருங்க. வெங்கடு கேட்க விரும்புறது என்னன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணரை ஏன் என்ன கூட்டிட்டு வரல? நான் வரமாட்டேன். நான் அந்த வெங்கடு சுவாமியோட கண்களுக்கு சிகிச்சை பார்க்க மாட்டேன். ஏன்னா அவன் என்ன ஏமாத்திருக்கான், என்ன சிறைச்சாலைக்கு அனுப்பி வச்சிட்டான். இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த வெங்கடு உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, நான் உங்களை ஏமாத்தலாம் செய்யவே இல்லையே. நீங்க தயவு செஞ்சு என்னுடைய கண்களுக்கு சிகிச்சை அளிங்க. சிகிச்சை தர்மத்தை நிறைவேற்றுங்க. அப்படியா? நீ நட்பு தர்மத்தை காப்பாத்தினியா? இப்ப நீ மட்டும் என்ன சிகிச்சை தர்மத்தை காப்பாத்த சொல்லிக்கிட்டு இருக்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்றது எனக்கு புரியல. இந்த வெங்கடுவை பொறுத்த வரைக்கும் நட்பு தர்மங்கிறது அவன் உயிரோட மேலானது. நீங்க தயவு செஞ்சு வெங்கடுவோட கண்களை சரி பண்ணுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நானும் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க கொஞ்சம் இவரோட கண்களை சரி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட கடமையை எப்பவுமே நிறைவேற்றுவேன்னு உறுதிமொழி எடுத்திருக்கீங்க. அதனால இப்போ சிகிச்சை தர்மத்தையும் நிறைவேற்றுங்க. கட்டளைப்படியே பெரிய மகாராணி. பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னுடைய கண்கள்ல நேர்த்திருத்தம்போலி நோய் வந்திருக்கு. அப்படின்னா என்ன? அது உனக்கு வந்திருக்கிற ரொம்ப கொடூரமான நோய். இப்ப சூரியன் அஸ்தமனமாகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய பார்வை அஸ்தமனமாக போகுது. அப்புறம் நீ நிரந்தரமா பார்வையற்றவனா ஆக போற. இல்ல வெங்கடு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறான். என்னுடைய கண்கள் தான் என்னுடைய சக்தியே, என்னுடைய உலகமே. வெங்கடுடைய பார்வையை காப்பாத்துங்க. முடியாது, கண்டிப்பா மாட்டேன். நான் உனக்கு எந்த உதவியும் பண்ண போறதில்ல. இப்ப நீ பாத்துக்கிட்டே இரு. இன்னைக்கு சூரியன் அஸ்தமனமாகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய பார்வை குறைஞ்சுக்கிட்டே போக போகுது மற்றும் உன்னுடைய கண்களுக்கு முன்னாடி இருள் அதிகரிச்சுக்கிட்டே போக போகுது.
இப்போ இன்னும் இருள் சூழ்ந்த மாதிரியே இருக்கு. என்னுடைய கண்களை இப்போ இன்னும் இருள் சூழ்ந்துருச்சு. பாத்தியா பாத்தியா பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல. வெங்கடு சுவாமி அவர்களே, இந்த மொத்த உலகத்திலேயே பண்டித ராமகிருஷ்ணரால மட்டும்தான் உங்களுடைய பார்வையே காப்பாத்தி தர முடியும். இவர் மட்டும் நினைச்சாருன்னா இவரால உங்க வாழ்க்கையில ஒளியையும் நிரப்ப முடியும், இருளையும் நிரப்பிட முடியும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, தயவு செஞ்சு எனக்கு உதவுங்க. என்னுடைய கண்களுக்கு சிகிச்சை வழங்குங்க. உண்மையிலேயே மகாராஜாவை கடத்தினது நீதாங்கிறத ஒத்துக்கிட்டேன்னா நான் உனக்கு உதவுறேன். அது கூடவே நீதான் 2 மகாராணிகளையும் உன்னுடைய பிரம்மைங்கிற வலையில விழ வச்சு வசியம் பண்ணி அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நானும் ராஜகுரு அவர்களும் மகாராஜாவை கடத்தின காட்சியை காட்டணுன்றதையும் ஒத்துக்கணும். கூடவே பெரிய மகாராணியை நீ முதல் முறையா சந்திச்சப்போ அங்க தெரிஞ்ச அந்த பாம்புகளின் காட்சியை கூட நீதான் அவங்க முன்னாடி உருவாக்கணும்னு ஒத்துக்கோ. அப்புறம் மகாராஜாவையும் உன்னுடைய வசிய சக்தியால கட்டுப்படுத்தி நீயேதான் உன்னை அடுத்த வாரிசா அறிவிக்க வச்சுன்றதையும் ஒத்துக்கோ. சொல்லு, இதெல்லாம் உண்மையா இல்லையா? சொல்லு. நீங்க வெங்கடு சுவாமி, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நான் என்னுடைய முடிவை மாத்திக்கிறதுக்குள்ள சொல்லிடு. இங்க பாரு வெங்கடு சுவாமி, நீ மட்டும் ஒரு முறை உன்னுடைய பார்வையை இழந்துட்டனா அதுக்கப்புறம் என்னால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. அதனால உன் குற்றத்தை ஏத்துக்கோ. சொல்லு சொல்லு. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இந்த வெங்குடு மேல பழி போடுறீங்க, அதுவும் ஆதாரமே இல்லாம. வெங்குடு இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. சரிதான், இனி இந்த இருள் தான் உன்னுடைய எதிர்காலமா இருக்க போகுது. இல்ல, இந்த வெங்குடு பார்வையில்லாத வாழ்க்கையை வாழ விரும்பல. என்னுடைய வாழ்க்கையில இருள் வரவிடாம காப்பாத்திருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. கடினமானது, அது மிக கடினமானது. ஏன்னா நீ ரொம்ப தாமதிச்சிட்ட வெங்கடு சுவாமி. இல்ல இல்ல இல்ல, அப்படி சொல்லாதீங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு வழங்குறேன். இப்ப சீக்கிரமா உன்னுடைய கண்களுக்கு சிகிச்சை வழங்கலனா அதுக்கப்புறம் ரொம்ப வேகமா முழுமையா உன்னுடைய பார்வையை இழக்க ஆரம்பிச்சிருவேன். அதனால உன்னுடைய குற்றத்தை ஏத்துக்க. சீக்கிரமா ஏத்துக்கோ வெங்கடு சுவாமி. இல்ல 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 இல்ல, வெங்குடு சாமி அவனோட குற்றத்தை ஏத்துக்கிறான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன சொல்றீங்களோ வெங்குடு அப்படியே பண்ணிடுவா. நீங்க என் பார்வையோட ஜோதியை மட்டும் திரும்ப கொடுத்துருங்க. அதுவும் வந்துரும். முதல்ல மகாராஜாவை நீ எங்க வச்சிருக்கன்றத சொல்லு. மகாராஜாவை வெங்குடு இதே மாளிகையில வசியம் பண்ணி சிறை பிடிச்சு வச்சிருக்கான். அதுவும் மகாராஜாவை எந்த அளவுக்கு வசியம் பண்ணி வச்சிருக்கான்னா மகாராஜாவை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க நினைச்சிட்டு இருக்காரு அவரு. இப்போவாவது என்னுடைய கண்களை சரி பண்ணுங்க பண்டிதரே. இப்ப வெங்குடுக்கான சிகிச்சை மகாராஜா முன்னாடி தான் நடக்கும். இப்ப சீக்கிரமா எங்களை மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போ. உன் கட்டுப்பாட்டுல இருந்து அவர் விடுவிச்சிரு. வா. மகாராஜா. ஐயோ கடவுளே. மகாராஜா வாங்க, இங்க வந்து உட்காருங்க. மகாராணி. மகாராஜா. மகாராஜா. மகாராணி. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராஜா. இப்ப மகாராஜா பழையபடி ஆயிட்டாரு. இப்பயாவது என்னோட கண்களுக்கு சிகிச்சை வழங்குங்க. இப்பவே வழங்கிடுற வெங்கடு சுவாமி அவர்களே. கிலி கிலி கும் காம் குப் சுப் காப் சிப் கும் ஜாம் கும் சூ. இப்ப உங்களுடைய கண்கள்ல ஒளி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த தீப்பந்தங்கள் இன்னும் எரிஞ்சுகிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் சூரியன் உதிச்சிருச்சுன்னு சொன்னீங்க. சரியாதான் சொன்னோம். சூரியன் உதிச்சிடுச்சு. ஆனா விஜயநகரத்துடைய வருங்கால சூரியன், ஏன்னா நீ அதுலதான் கிரகணமா இருள கொண்டு வந்திருந்த. இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணா உனக்கு தெரிவிக்க விரும்புறது என்னன்னா, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா ஒரு சிறந்த வலைய விரிச்சிருந்தா. அதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னா இப்போ ராத்திரி தான் ஆகுது. என்ன மகாராணி? ஆமா. அப்புறம் நான் தான் அந்த ராஜ நடன பெண். இந்த வெங்குடுவுக்கு இவ்வளவு பெரிய துரோகம். இப்ப இந்த வெங்குடு என்ன பண்றான்னு பாருங்க.
அடே, உன்னை ஏதாவது பண்ண விட்டாதானே நீ இப்படி ஏதாவது பண்ணுவ? ஏய் வெங்கு, இங்க பாரு, நான் உன்னுடைய நண்பன். என்னடா நண்பன்? நண்பனா? ஓடுற என் குதிரை டுக் டுக் டுக், ஓடுற என் குதிரை டுக் டுக் டுக், ஓடுற என் குதிரை டுக் டுக் டுக். குருவே, அவனை விட்டுடுங்க. அவன் பண்ண பாவங்களுக்கான தண்டனை அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வீரர்களே, இவனை கைது பண்ணி கூட்டிட்டு போங்க. இந்த குப்பையை தூக்கிட்டு போய் வெளியே வீசுங்க. பண்டித ராமகிருஷ்ணா, மகாராஜா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இதுவும் உண்மைதான். நான் உங்களை பத்தி சொன்ன எல்லாமே இந்த வெங்கடு சுவாமியால வசியம் செய்யப்பட்டு இருந்ததால தான் சொன்னேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்னையும் மன்னிச்சிருங்க. ஆமா, என்னையும் தான். அச்சோ, இல்ல மகாராணி, நீங்க 2 பேரும் ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க பண்ண எல்லாமே உங்களுடைய சுய நினைவோடு பண்ணல. ஏன்னா நீங்களும் மகாராஜா மாதிரியே அவனுடைய வசியத்துக்குள்ள இருந்தீங்க. வந்து என்ன அரவணைச்சுக்கங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க திரும்பவும் ஒரு முறை எல்லாருக்கும் நீங்க இருக்கிற வரைக்கும் விஜயநகரத்தையும் அதோட மக்களையும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நிரூபிச்சிட்டீங்க. மகாராஜா, என்னுடைய உயிர் உங்களுக்கும் விஜயநகரத்துக்கும் எப்போதும் அர்ப்பணிக்கப்பட்டது. என்னோட இதுதான் மகாராஜா. உங்களுக்கும் நன்றி குருவே. ஆனா நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை தர விரும்புறேன். சொல்லுங்க மகாராஜா. இனி யார் ஒருத்தரோடவும் நட்புறவை ஏற்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு நல்லா விசாரிச்சுட்டு முடிவெடுங்க. ஏன்னா யார நீங்க நண்பன்னு நினைக்கிறீங்களோ அவன் நண்பனின் வேஷத்துல இருக்கிற எதிரியா இருக்கலாம். மகாராஜா, இப்போ ஓய்வெடுக்க போலாமா? வாங்க மகாராஜா. ஒரு நிமிஷம் மகாராஜா, தயவு செஞ்சு என் கண்களை பாருங்க. என்னுடைய கண்கள் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புது. பண்டித ராமகிருஷ்ணரே, இனி உங்க கண்கள் என்ன, நான் யாருடைய கண்களையும் பார்க்க மாட்டேன். மகாராஜா, இவங்க 2 பேரோட கண்களை தவிர. வாங்க மகாராணி. வாங்க. என்ன இருந்தாலும் குருவே, மன்ன பாலாவுடைய ரூபத்துல நீங்களும் ஒண்ணும் குறைவாலாம் இல்ல. அட, அமைதியா இருக்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இல்லன்னா நான் மட்டக் பலாவ மாதிரி உங்க மேல வந்து ஏறிப்பேன். ஐயோ, வேண்டாம் 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 வேண்டாம், என்னை காப்பாத்துங்க. ஒரு விஷயம் சொல்லு. அந்த துஷ்ட வெங்கடு சுவாமி எல்லாரையும் வசியம் பண்ணியிருந்தானும் போது நீ மட்டும் எப்படி தப்பிச்ச? ஏன்னா அம்மா அவனுடைய வசிய சக்தியில இருந்து தப்பிக்கணும்னா அவனுடைய கண்களை பார்க்க கூடாதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. அதனால அவன் கண்ணை பார்க்கவே இல்ல. அதனால அவனுடைய மாயாஜாலமும் என் மேல செயல்படவே இல்ல. ஆனா உங்களோட மாயாஜாலம் நம்ம ஊர்ல இருக்க எல்லாரையும் பாதிச்சிருக்கு. அட, கட்ரு வெங்கடேஷ் பிரசாத், நீங்க எப்ப தெனாலில இருந்து வந்தீங்க? வணக்கம். வணக்கம். வாங்க, வந்து உட்காருங்க. அப்படி இவனோட எந்த மாயாஜாலம் தென்னாலியோட இளைஞர்களை பாதிச்சிருக்கு, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து ஒரு பெரிய நகரத்துல அரசரோட அரசவையில தனக்குன்னு ஒரு பதவிய, தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்ட மாயாஜால அம்மா ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்து தன்னோட பதவியையும் தன்னோட மரியாதையும் சம்பாரிச்சிருக்காரு. இத பார்த்த எங்களுக்கும் கிராமத்துல இருந்து வந்து எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்க முடியும்னு நம்பிக்கை வந்திருக்கு. நீங்க எப்படி தெனாலி கிராமத்துல இருந்து இங்க வந்து மகாராஜாவோட முக்கிய ஆலோசகர் மாதிரியான ஒரு மரியாதைக்குரிய பதவியை பெற்று மொத்த தெனாலி கிராமத்துக்கு கௌரவத்தை பெற்று கொடுத்திருக்கீங்களோ, அதே மாதிரி நாங்க எல்லாரும் பண்ண விரும்புறோம். தெனாலி கிராமத்தின் ஒவ்வொரு இளைஞனும் இதே மாதிரியே வெவ்வேறு ராஜ்யங்கள்ல இருக்கிற அரசாங்க பதவிக்கு விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடடா, அம்மா கேட்டீங்களா? இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. தென்னாலி கிராமத்து இளைஞர்கள் வெளியில போய் உயர்ந்த பதவிகளை அடையும் போது அதை விட ஒரு பெருமையான விஷயம் வேற என்னவா இருக்க முடியும்? இதுக்கான மொத்த பாராட்டும் உங்களை தான் வந்து சேரும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நீங்க தான் எங்களுடைய முன்னோடி. உங்களை பார்த்துதான் இன்னைக்கு தெனாலி கிராமத்துல எந்த இளைஞனும் இருக்க விரும்பல. எல்லாரும் கிராமத்துல இருந்து வெளியே போய் ஏதாவது சாதிக்க விரும்புறாங்க. அவங்களுக்குன்னு பதவி மரியாதைய சம்பாதிக்க விரும்புறாங்க. அப்படியா? ஆனா அப்படி தென்னாலி கிராமத்தின் அனைத்து இளைஞர்களும் அங்கிருந்து வெளியில போயிட்டாங்கன்னா தென்னாலி கிராமத்தின் எதிர்காலம் என்னாகும்? எந்த ஒரு கிராமமும் நகரமும் வளர்ச்சி அடையணும்னா அங்க இருக்கிற இளைஞர்களின் சக்தி உறுதியானதா இருக்கணும். அந்த இடத்தின் வளர்ச்சிக்காக அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உழைக்கணும். ராம ரொம்ப சரியா சொன்னாரு. நீங்க எல்லாம் இருங்க, நாங்க போய் உணவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரோம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த கேள்வியை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. தெனாலி கிராமத்து இளைஞர்கள் எல்லாம் ஊரை விட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் தெனாலியோட வருங்காலம் என்ன ஆகும்னு கேக்குறீங்க. ஆனா நீங்க தானே எல்லாருக்கும் முன்னோடியா இருக்கிறீங்க.
நீங்க எப்படி இங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சீங்களோ அதே மாதிரி எல்லா இளைஞர்களும் இருக்க விரும்புறாங்க. நீ சொல்றது சரிதான். என்னுடைய பாக்கியம் என்னுடைய கிராமமான தென்னாலில இருந்து இங்க விஜயநகரத்துக்கு கூட்டிட்டு வந்தது உண்மைதான். ஆனா நான் எப்பவுமே என்னுடைய தாய் நிலத்துல இருந்து விலகி போக விரும்பினதே இல்ல. அதே மாதிரி நீங்க விரும்பினாலும் உங்களுடைய தென்னாலி கிராமத்துல இருந்துகிட்டே உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வழியை உருவாக்கிக்க முடியும். எங்களுக்கு தெனாலி கிராமத்துல எந்த ஒரு வளர்ச்சிக்கான வழியும் தெரியாது. ஆனா உங்களுக்கு வளர்ச்சிய நம்ம கிராமத்துல ஏற்படுத்த முடியும்னு தோணுச்சுன்னா, எங்க எதிர்காலத்தை ஒளிமயமாக்க முடியும்னு தோணுச்சுன்னா, நீங்களே எங்களோட வழிகாட்டியா இருங்களேன். நீங்க எங்களோட வழிகாட்டியா இருப்பீங்களா? நீங்க மட்டும் சொன்னீங்கன்னா நாங்க எல்லாரும் தெனாலியில இருக்கிற எல்லா இளைஞர்களும் தெனாலியை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டோம். ஆனா உங்களால விஜயநகரத்தையும் மகாராஜாவோட முக்கிய ஆலோசகர்ன்ற பதவியும் விட்டுட்டு உங்க கிராமமான தெனாலிக்கு திரும்ப வர முடியுமா? அதுவும் நிரந்தரமா? சொல்லுங்க. இது கடினமான கேள்விதான். கடினமான கேள்விதான். இதுக்கான பதில் சுலபமானதா இருக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் என்னுடைய கண்களை திறந்துட்டீங்க. நான் உண்மையிலேயே என்னுடைய தாய் நிலத்தை பார்க்காம விட்டுட்டேனான்னு நீங்க என்னை யோசிக்க வச்சிட்டீங்க. ஆனா நான் உங்க எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கறேன். நான் என்னுடைய தாய் நிலத்தையும் என்னுடைய தெனாலி கிராமத்தின் சொரூபத்தையும் முழுமையா மாத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். இப்போ பொற்காலம் வெறும் என்னுடைய கரும பூமியான விஜயநகரத்துல மட்டும் இல்ல, என்னுடைய கிராமமான தென்னாலிக்கும் வரப்போகுது. கல்வி, மருத்துவம், வளர்ச்சி, முன்னேற்றம், ஒவ்வொரு துறையிலையும் தென்னாலி கிராமம் வளரப்போகுது. ஆனா நான் உங்க எல்லார்கிட்டயும் வேண்டி கேட்டுக்கிறேன், உங்களால முடிஞ்சதுன்னா கொஞ்ச காலத்துக்கு தென்னாலி கிராமத்தை விட்டுட்டு போகாம இருங்க. ஏன்னா உங்கள மாதிரியான இளைஞர்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு கிடைக்கலனா என்னால தென்னாலி கிராமத்தை வளர்ச்சியின் பாதையை நோக்கி கொண்டு போக முடியாது. சரி, இதுதான் விஷயம்னா நாங்க 3 பேரும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறோம். நீங்க எங்களுக்கு காட்டுற வழியில பயணிச்சு தெனாலி கிராமத்தோட வளர்ச்சிக்கு நாங்க எங்களோட முழு ஒத்துழைப்பை தரோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.